காய்ஸ் இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம ஜெனரலான மெடிக்கல் ஸ்டெம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த சர்ஜரி டைமில் யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி விஷுவல் பண்ணுறது, கட் பண்ணுறதுக்கு என்ன பேர், ஸ்கோப்பினா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் விசுவல் எக்ஸாமின் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி விசுவலாக எக்ஸாமின் பண்ணுறதா ஸ்கோப்பின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கோப்பி, SCOPY, ப்ராசஸ் ஆஃப் விஷுவல் அப்படின்னா ப்ராசஸை விஷுவலாக பார்க்குறது அப்படின்னு சொல்கிறோம். கிராம்னா ரெக்கார்ட் பண்ணுறது. ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி வேறவங்களுக்கு நம்ம சப்மிட் பண்ணுறோம்ல, அதை வந்து கிராம்னு சொல்லுவோம். ஓசிஸ்னால் கண்டிஷன், இல்லைனா யூஸ்வலி அப்நார்மலாக இருக்கிறது தான் அப்படி சொல்லுவாங்க. சிஸ்னா ஸ்டடி ஆஃப் கண்டிஷன். எந்த கண்டிஷன்ஸ் பற்றி நம்ம படிக்கிறோமோ அதை சிஸ்ன்னு சொல்லுவோம். லாஜினா ப்ராசஸ் ஆஃப் ஸ்டடி, ஆப்ஸினா ப்ராசஸ் ஆஃப் வியூ பண்ணுறது, டமினா கட்டிங் தான். கட்டிங் ஏதோ ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது ஏதோ ஒரு அனாட்டமிக்கல் பார்ட்டை வந்து கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இன்சிஷன் பண்ணி, அதை தான் வந்துட்டு கட்டிங்னு சொல்லுவோம். சிஸ்டோனா யூரினரி பிளேடர், சைட்டோனா செல்லு, சிசோனா டூ கட்டு. பதினா டிசீஸ் கண்டிஷனு, பிளாஸ்டினா சர்ஜிக்கல் ரிப்பேரு, பிளாஸ்டிக் அப்படின்னா பர்டைனிங் ஆஃப் ஃபார்மேஷன், டமினா இன்ஸ்ட்ருமெண்ட் டு கட்டு, டமினா TOMY, இது ப்ராசஸ் ஆஃப் கட்டிங் இன்சிஷன் பண்ணுறதை பற்றி. ஸ்டோமினா STOMY, ஆர்டிஃபிஷியல் ஓப்பனிங். இப்போது எந்த மாதிரி ஓப்பனிங் சொல்லலாம், இப்போது வந்துட்டு கேர்ள்ஸ்க்கெல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது செக்ஷன் பண்ணுறாங்க பார்த்தியா, அந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் ஓப்பனிங் கூட இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். எக்டமினா ரிமூவல் ஆஃப் அனாட்டமிக்கல் பார்ட்டு. ஏதோ ஒரு அனாட்டமிக்கல் பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறது ஸ்மாலாக. ஏதோ ஒரு டிசீஸ் கண்டிஷன் இருக்கும் போது, இல்லை அங்கே அப்நார்மலாக ஏதாவது க்ரோத் ஆகிருக்கும் போது அதை நம்ம பர்மனெண்ட்டாக ரிமூவ் பண்ணுறோம்ல பார்த்தீங்களா, அதை வந்து எக்டமி அப்படின்னு சொல்லுவோம். கிராம்னா ரெக்கார்டு, முன்னாடியே கிராஃப்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் மேக்கிங் ஏ ரெக்கார்டு. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு மேக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறது தான் கிராஃப்னு சொல்கிறோம். கிராஃப் GRAPHY அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டு. ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது முழுவதுமாக ரெக்கார்ட் பண்ணுறது தான் கிராஃப் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம நம்பர்ஸ் பற்றி பார்க்கலாம். மோனோ யூனினா 1, பீனா 2, ட்ரீனா 3ன்னு சொல்லுவோம். குவாடர்னா 4, X6னா 6, டிஃபலோனா டபுள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.